ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம மகாராஜாவோட மூவி பார்த்தாச்சு. மகாராஜா மூவி பார்த்தாச்சு. ஒரு வழியாக படத்தை இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் லேட் ரிவ்யூ தான். ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் ஒரு டைம் பார்த்துருவோம். இந்த படத்தோட ரிவ்யூவில் கொஞ்சம் ஃபாயிலர் அலாட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாயிலர் இல்லாமல் சொல்ல பார்க்குறேன். இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு விடும்போதே ஒரு லைட்டாக காமெடி டியூனில் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரெய்லர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அதையுமே பார்த்துருப்போம். இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்கங்க. டிஃப்ரெண்ட்னா ஆல்ரெடி நிறைய படம் பார்த்துருப்போம். சமீபத்தில் வந்த படங்களில் இந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரியும் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி, ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க. நிறையா ட்விஸ்ட்டு டேன் எல்லாமே நிறையா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது ஒரு மாதிரி சில நேரத்தில் என்னடா படம் சொதப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலும் வேறு லெவலாக படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. செம கதைங்க, நல்ல கதை. பெரும்பாலும் நம்ம ஹீரோக்கள் பார்த்துருப்போம். அவங்களோட 25வது படமோ 50வது படமோ 100வது படமோ கொஞ்சம் அடி வாங்கும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த நம்பர்ஸில் படம் ஓடும். விஜய் சேதுபதி படம் ஓடிச்சா அந்த நம்பர்ஸில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா படம் ஹிட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ எதுவுமே பார்க்கல. ஒரு ரேண்டமாக தான் போய்ட்டு படத்தை பார்த்தேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் ஒன்றும் கிடையாது. விஜய் சேதுபதி அவர் என்ன அடிக்கடி படம் விட்டுட்டுருக்க, அதில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தேன். விஜய் சேதுபதி 50 அந்த படம் ஹைப்பை தாண்டி நல்லா இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படம் உண்மையில நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வேறு லெவலாக இருக்குது படம். விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸு கிழிச்சிட்டாரு. என்ன தெரியல, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சில படங்கள் ரொம்பவே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வருதுங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கர்டன் படமும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம ரிவ்யூ போட முடியலை. இருந்தாலுமே அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வரிசையில் இந்த மகாராஜா படமும் ஒரு நல்ல படம் தாங்க. படம் வந்து சிம்பிள் ஸ்டோரி தாங்க. அந்த அளவுக்கு போட்டு இது பண்ணிக்கிறாம ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நல்லா அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா ட்விஸ்ட்டு டேனு எக்கச்சக்கமாக நிறையா இது பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வேறு லெவலுங்க. அந்த படத்தில் செம ஆக்டிங். அவர் விஜய் சேதுபதி நம்ம சொல்ல வேணாம், ஆக்டிங்கில் பிரித்து வாங்குவார். அதே மாதிரி பாரபட்சம் எல்லாமே இந்த படத்தில் செஞ்சுருக்கிறாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயம் நடக்கும். கிட்டத்தட்ட அந்த படம் ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு ஒன்று தாண்டி அதாவது ஒன்று நடந்திருக்கும், அதை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சில கதைகள் போகும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இதை கொஞ்சம் வித்தியாசமாக கையாண்டுருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கும் ஒரே சமயத்தில் நடந்துகிட்ருக்கு, அந்த பாஸ்ட்டும் ரெண்டுமே ஒரே டயத்தில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் டைரக்டர் ரொம்ப தெளிவாக பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. செம சூப்பராக கதையை முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸு நான் எதிர்பார்க்கலைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே இது மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. இதில் ஒரு சில படங்கள்லாம் கிளைமேக்ஸில் நான் வேறு மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டரை இறக்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. தரமான கதையில் ட்விஸ்ட்டுங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. கிளைமேக்ஸு சூப்பராக இருந்துச்சு. இந்த கதை ஓடும்போது படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வரைக்கும் சூப்பராக போயிடுச்சு, கிளைமேக்ஸில் சொதப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஸ்டார் மூவி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட கதை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோம். கிளைமேக்ஸும் ஓகே தானே வைங்களேன், ஆனால் கொஞ்சம் இது இல்லாமல் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் கிளைமேக்ஸு. இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் பாருங்கள், வேறு லெவல். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். கதை எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது கதை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம முழுசாக ரிவ்யூ பண்ண பார்ப்போம் நெக்ஸ்ட் டைமு. இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.